வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு, 1 அல்லது 2 காஞ்ச மிளகாய் எடுத்து 2 அல்லது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை கொரப்பாக மிக்சியில் விட்டு அரைச்சி, தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு 10 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து, ஒரு பிஞ்சு உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உருண்டை உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் சின்னதாக பிடிச்சாதான் குழம்புல நல்லா ஈஸியாக ஊறி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சாதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க, இல்லைன்னா உருண்டை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் இட்லி பாத்திரத்தில் வேக வைப்பாங்க, அப்படி கூட வேக வச்சுக்கலாம். இந்த மெத்தடு சீக்கிரமாக நம்ம ரெடி ஆகணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருண்டை குழம்புக்கு தேவையான உருண்டை நம்ம பிடிச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் போல தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும். சின்ன வெங்காயமாக இருந்தால் 10 அல்லது 12 பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வரமிளகாய் 1லேருந்து 2 வரையும் பீச்சு வச்சுக்கோங்க. இப்படி பீச்சு வச்சுருந்தா ஈஸியாக காரம் இறங்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெடியாக பண்ணலாம். அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 1 அல்லது 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சாச்சு. அதில் வரமிளகாய் போட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா வரமிளகாய் எண்ணெய் தெரிக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க வச்சு. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தக்காளி சேர்த்துக்கலாம். அது வரையும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பொன்னிறமாக வர வரையும் வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வரட்டும். சுருண்டு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே தக்காளி நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அப்போ சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நல்லா தக்காளி நல்லா சுருண்டு வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா தீ அதிகமாக இருந்துச்சுன்னா கருகிடும், அடி பிடிச்சிரும். அதனால் ஸ்லோவாக வச்சு வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு எலும்புச்சம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு இதில் போட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு முதல்ல போட்டுக்கோங்க. நான் புளி ஊற வைக்கும்போது அதில் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா இதாகிடுச்சு, மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கரைச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போது
இந்த கொதிக்கிற டைமில் உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மெதுவாக போடுங்க. கொஞ்சம் நேரம் உருண்டையை சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ கிண்டிட வேண்டாம் கரண்டி வச்சு, ஏன்னா உருண்டை உடஞ்சிரும், அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு 20 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பார்க்கலாம். அது வரையும் மூடி வச்சுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். ஒரு உருண்டை கூட உடையில, நல்லாயிருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய். வாங்க சாப்பிட்லாம்.